நம்ம இப்படிலாம் சொன்னாலும் இறைவன் வச்சார் பிறகு செக்கு. திருவாதிரை நட்சத்திரத்தை தூக்கி அங்கே வச்சிட்டார். ஆயக்கலை 64ம் சம்மந்தப்பட்ட நடராஜ பெருமானே திருவாதிரை தான். இப்போ நம்ம மிதுன ராசியை குறை சொல்ல முடியுமா? முடியாது. இறைவனே அங்கே அவதரித்திருக்கிறார். இருந்தாலும் கூட என்ன சொல்கிறார்? நடராஜர் நடனம் ஆடுகிறார். அனந்த சயன கோலத்தில் பெருமாள் படுத்து கொண்டிருக்கிறார். இது நம்ம எப்படி பார்ப்போம்? ஆடினா ஒரு நாள் படுத்து தான் ஆகும், இப்படிலாம் சில பேர் சொல்லுவாங்க. ஆனால் அதுக்கு உண்மையான தாத்பரியம் என்ன? எதை சுட்டி காட்டுகிறது மிதுன ராசி? மிதுன ராசி எதை சுட்டி காட்டுகிறது? என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது? இந்த மிதுன ராசி ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். ஒரு சீக்ரெட்டாகவே நான் சொல்கிறேன். மிதுன ராசியை கூட வச்சுக்கிட்டு நீங்கள் ஒரு ஒர்க்கு பண்ணுங்கள், நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. நீங்கள் எந்த ராசியாக கூட இருங்க, ஆனால் உங்கள் கூட ஒரு மிதுனம் இருக்கும்பொழுது நீங்கள் வெற்றி. உங்களுடைய எதிரணி பலவீனமாயிடும். உங்களுடைய எதிரணி இருக்குல்ல, அது பலவீனமாயிடும். இல்லை இல்லை இல்லை, இது ஒரு மிகப்பெரிய ஒரு சீக்ரெட்டு. இதை செஞ்சு பார்த்துட்டு நம்மளுக்கு ரிசல்ட்டை சில பேர் சொல்லட்டும், அதுக்கப்புறம் நான் அந்த சீக்ரெட்டை சொல்கிறேன்.